ஒரு மனுஷன் ஒரு பெண்ணை கண்டுபிடிக்கிறான். அந்த பெண்ணு மட்டும் அவ படிச்சிருக்கிறாளோ படிக்கலையோ, அழகா இருக்கிறாளோ வெள்ளையா இருக்கிறாளோ கருப்பா இருக்கிறாளோ அதெல்லாம் விஷயம் இல்லை, குணசாலியா மட்டும் இருந்துட்டாள்னா என்னவா அந்த வசனம்? அந்த வசனம் அவளுடைய விலை தமிழ்ல முத்துக்கள்னு இருக்கு. நீங்க மற்ற மொழிபெயர்ப்புகள்ல பாத்தீங்கன்னா she is costlier than the rubies. ரூபின்னா சிவப்பு ரத்தினம், மாணிக்கம், நவரத்தினங்களில் ஒன்று. அது என்ன கலர்ல இருக்குமா? ரெட் கலர்ல இருக்கும். தட் இஸ் வெரி காஸ்ட்லி. நீங்க கூகுளில் போய் அதை பத்தி சர்ச் பண்ணீங்கன்னா உறுதியை காட்டுகிற ஒன்று என்னவா. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் ரொம்ப ஃப்ராஜில், நான் ரொம்ப broken hearted, யாரா பார்த்தா அழுதுருவேன். மனைவி ஆன பிறகுதான் அவ பலவீனமானா. ஏன்னா எமோஷனலா ஒரு பாண்டு வந்துருது, பிள்ளையோட ஒரு பாண்டு வந்துடுது, கணவனோட ஒரு பாண்டு வந்துடுது, எமோஷ்னலாக ஒரு கனெக்டிவிட்டி வந்துட்ட பிறகு தன்னால் ஒன்று இயலலை அப்படின்னும் பொழுது she started to cry. பெண்ணுடைய, நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு ஆண் தன்னுடைய தோற்றத்தில் தெய்வத்தை பிரதிபலிக்கிறார், ஒரு பெண் தன்னுடைய ஒவ்வொரு சுவாபங்களிலும் தெய்வத்தை பிரதிபலிக்கிறார். அப்போ என்னுடைய சுவாபங்கள் தெய்வத்தினுடைய பிரதிபலிப்பு. அப்போ ஆண்டவர் தன்னுடைய மொத்த சுவாபங்களின் கூட்டமைப்பா உருவாக்கப்பட்டதுதான் யாரு?